எதுக்கு நில்லு? அறிவு கெட்ட நாயே, சொம்ப குடியா. யார பார்த்து அறிவு கெட்ட நாயங்கற? உன் புருஷனை திட்டதெல்லாம் என்ன திட்டுறியா? யோ, யார் அந்த பொம்பளை? சொம்பு யாரடி? ஏன் சொம்ப நாயா? இது ஓ சொம்பா? ஏன் சொம்பையா? செக்குல என்ன வாங்க போயிட்டு இருக்க? அட பாவி, பொய் சொல்றியா? பொய். குடிக்க தண்ணி கேட்டா சொம்ப கொடுத்த. என்ன வாங்க போறியா? என்ன? என்னது? என்னம்மா சொல்ற? சொம்ப கொண்டா யாருங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஏம்மா, உன் செம்புங்கிறதுக்கு அடையாளம் என்ன? வேற ஏதாவது பேருகிரி அடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல. ஏப்பா, உன் செம்புங்கிறதுக்கு அடையாளம் என்ன? சொம்புக்குள்ள 5 ரூபாய் நோட் இருக்கும். இப்பவாவது புரியுதா என் சொம்புங்கிறது? பெரிய விவகாரம் பேச வந்துட்டேன். அட போம்மா, நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு உனக்கு விவகாரம் பேச வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓ பெரியவரே, இந்த மாதிரி பொம்பளைங்க ஊருக்குள்ள 4 பேர் இருந்தா போதியா, ஊரே கெட்டு போயிடும். ஆளுக்கு 2 மொத்துங்க ஐயா. என்னக்கா, உங்க வீட்டுக்காரர் வரல? வாடகை கேட்டுதான் வீட்டுக்காரர் வந்தாரு. நான் அந்த வீட்டுக்காரர் சொல்ல, மாமாவை தான் சொன்னேன். 4 நாள் ஆளைய காணோம். ராஜா, நீ நினைச்ச, நான் வந்துட்டேன். நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா? இது யார்? இது புது டிக்கெட். அதுக்குள்ள பெத்துட்டியா? இத மட்டும் நேரத்துல நீ செஞ்சிருவியே. ஆமா, பொண்டாட்டிக்கு பிரசவம்னா கூட புருஷன்காரன் நீ எட்டி பாக்கல. இன்னொருத்தர் தான் உதவி செய்ய வேண்டியிருக்கு. ஏன் மாமா, தாலி கட்டின உடனே உன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? அதை கட்டின நீ இருக்கிற வரைக்கும் பொறுப்பு உன்னோடதுதான். உன் புள்ள இந்த உலகத்தை பார்க்க யாரோ குடுமிக்காரர் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எப்பதான் உனக்கு பொறுப்பு வரப்போதோ? ஆமா ராஜா, குடிமி வச்ச ஆளுன்னு சொன்னையே, ஆளு வயசு என்ன இருக்கும்? 18க்கு மேல இருக்குமா இல்ல குறைய இருக்குமா? என்னம்மா இது? நடு ரோடுல தெரியாம விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. விழுந்துட்டேன், அதான் சிரிக்கிறேன். பேசுறியா? நான் ஒரு ஆளை தேடுறேன். தேடுறியா? அவன் எந்த ஆளு எனக்கு தெரியாம? எனக்குதான் தெரியும், தெரியணும். அவரு இப்படி உச்சந்தலையில குடுமி கட்டி நல்ல முட்டையில மையால பொட்டு வச்சா எப்படி இருக்கும்? இங்க நல்லா இருக்காதுமா. இங்க சொல்லலனா அவர் கண்ணு முட்டை மாதிரி இருக்கும். நல்ல எடுப்பா, உயரமா, மெழி வச்ச மரம் மாதிரி உடம்பு. அந்த அடையாளத்துல ஒரு ஆளு. அடட, அவரை சொல்றியா? காதல கூட வளையும். காதல் இல்ல, மூக்கல. அது காதோ மூக்கோ? இப்ப பார்த்தே அந்த காவாதர ஞானகுரு முருகப்பா, எதிர்காலத்தை நல்ல விதமாகத்தான் சொல்வாயப்பா. பாரப்பா, கன்னிராதி வந்து விட்டால் 60லும் கல்யாணம் நடக்கும். ஏடப்பா, நிச்சயமாய் பிள்ளை குட்டி 16ம் பிறக்கும். என்னம்மா, ஜோசியம் பார்க்கணுமா? கண்ணா, பிரியாணி எப்படா இருக்கு? என்னப்பா, கறிய காணோம்? நம்ம கொடுக்க 2000 ரூபாய்க்கு ஆட்டையா முன்னாடி புடிச்சு கட்டுவாங்க. இன்றாடே ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கொடுங்க. எதுக்குப்பா? நீ சாப்பிட்டல, நான் வாயை கழுவிக்கிறேன். வாடா. ஐயோ,
ஏன்டா இங்க உட்கார்ந்துக்க? உள்ள அல்வா குடுக்குறாங்களாம். கருத்தடை பண்ற இடத்துல அல்வா குடுக்குறாங்க. அல்வா நீ தான் நாஸ்டா தர மாட்டேன்னு சொல்லிட்டியே. ஒரு ஆள் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து இங்க உட்கார சொன்னாரு. உள்ள போயிட்டு வந்தா பணம் வேற கிடைக்குமா? அது யாரா அவன்? அதோ முதலாளி ஏயா குப்பத்தோட நிலைமைகள் எப்படி இருக்கு? ஐயோ ஏயா வாழ மரம் என்ன, மான் தோரணம் என்ன, ஆண்கள் என்ன, விதவிதமான பெண்கள் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டென்ன, ஒரே கோலா கலகலமா இருக்கு. குடிசைகளை கட்டி கொடுத்த எங்க ஆள வந்தாருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பா? ஆ? இவ்வளவு கொம்பேறி மூக்கனுக்கு வாட்? இப்ப என்ன ஆயிருக்கோங்கிற? இப்போ எல்லா பாம்பு சேர்ந்து அவனை கொத்துன்னு கொத்திருக்கு. அவன் செத்துன்னு செத்துருப்பான். குழியோ குழின்னு வெட்டி இருப்பாங்க, சமாதி ஆயிருப்பான். முதலாளி போய் கற்பூரம் ஏத்த வேண்டியதுதான் பாக்கி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கொம்பேரி மூக்கனை யாராலையும் அழிக்க முடியாதரா. நானே பாஷாணத்துல புழுத்த புழு, என்னைய பாம்ப காட்டி பயமுறுத்துற? நீங்க என்ன வீடியோ பாத்தீங்களா இல்ல இப்படி சாப்பிட்டே இருந்தீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பார்த்தேன். எப்படிப்பா இருந்துச்சு படம்? பிரமாதம், அமக்கலாம். தேங்க்யூப்பா. என்னத்த தேங்க்யூ, என்னத்தான் அம்போன்னு விட்டுட்ட. எங்க விட்ட? அடே, நீயும் ராதாவும் சண்டை போட்டுக்கிட்ட கட்டத்துல ராதா அவங்க அப்பா பத்தி எவ்வளவு அருமை பெருமையா பேசினான். அதே மாதிரி உன்னை பத்த தந்தையாகிய என்ன பத்தி. உங்க அம்மா நொண்டி தானே? ஆமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல? ஆமா. அந்த மகத்தான தியாகத்தை பத்தி ரெண்டே ரெண்டு வார்த்தை அள்ளி விட்டுருந்தீங்கன்னா என் உச்சி முடி டங்கின்னு விரைச்சுக்கிட்டு நின்னு இருக்கமாடா. அந்த சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியாடா. அப்பா, நான் வீடியோல எடுத்திருக்கிறது ஒரு அன்புமயமான குடும்ப கதை. ஏய் சமயக்கார், என்ன ஐயாவுக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வை. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், வெந்துட்டு இருக்குன்னு. வெந்துட்டு இருக்குன்னா பலவாரத்தை எடுத்து வைமா. ரெண்டு யானையை கட்டி தீனி போட்டு இருக்கலாம். என்ன பறகு தட்ட? ஐயோ ஐயோ, அவனாவது அல்சேஷன் நாய்க்கு போட மாதிரி அப்படி தூக்கி போடுறான். நீங்க எச்சக்கலை பொறுக்கிற தெரு நாய் மாதிரி ஆறு வாய பழக்கிறீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாயில இருக்கிறத எடுங்க. வாயில இருக்கிறது முறுக்கு, நாக்கு, பல்லு. எதை எடுக்க சொல்ற? ஏய், அவர் என் வீட்டுக்கார, அத கொஞ்சம் கூட நினைக்காம இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறியே, என்ன சமாச்சாரம்? இன்னொரு தடவை அப்படி நடந்துகிட்ட உன் சீட்டை கிழிச்சிடுவார் ராஸ்கல். இந்தாமா, என்ன யாரு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிற? நொண்டி பொண்ணை கட்டினதுனால தியாகி தியாகின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம உட்கார்ந்தே தின்னுட்டு இருக்காரே உங்க வீட்டுக்காரரு. அவரை மாதிரி என்னையும் தண்ட புண்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கையில கரண்டி எடுத்தேன், உங்களை மாதிரி 100 பேருக்கு சோறு போடுவேன். இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் எனக்கு. உங்க வீட்டுக்காரன் எந்த மடத்திலையும் அண்ட விட மாட்டானுங்க, ஜாக்கிரதை. என்னடி இந்த கேள்வி கேட்டு போறான், பேசாம இருக்கியே? இவன் மட்டுமா கேக்குறான்? என்னால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுதுங்க. ஆனா இந்த வேலை வெட்டி இல்லாத தண்ட பிண்டோன்னு சொல்றாங்களே, ஐயோ, அதுக்கு மட்டும் என்னால பதில் சொல்லவே முடியலங்க. ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? காலையில புறப்பட்டு போய் சாயந்தரமா ஊரெல்லாம் சுத்தி அடிச்சிட்டு வந்துருங்களேன். எங்க சுத்தி என்னடி பிரயோஜனம்? நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். எமாடியா அவன் படிச்சாரு. லஞ்சம் கொடுத்தா கூட
பாஸ் மார்க் போட லாய்க்கு இல்லன்னு கல்ட்டா கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. சாட்சிக்கு நான் ஒருத்தன் இருக்கானே. இதுக்கு தான் பழைய ஆட்களை வேலைக்கு வச்சுக்கவே கூடாதுங்கிறது. எப்படியோ நீங்க காலேஜ்ல படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். நானும் பாஸ் பண்ணிட்டேன் சொல்லிடுங்க. யாருகிட்ட? இப்போ வீடு கட்டணும், வாசல் கட்டணும், ஹோட்டல் கட்டணும்னு அண்ணனை பார்க்க எத்தனை பேர் வராங்க. அவங்கள நீங்க பார்த்து நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அனுபவம் இருக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குங்க. ஏண்டி, நான் சொல்றத நம்பி எவனாவது என்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவன் குடும்பம் என்னடி ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அப்பப்ப அண்ணனை கலந்து பேசி ஒழுங்கா கான்ட்ராக்ட முடிச்சிருவோம். யாருக்கும் கார் வருதுங்க, போங்க நைசா. கான்ட்ராக்ட் கார் தாங்க, போங்க போங்க. வாங்க வாங்க. வணக்கம். நீங்க? என் பெயர் வஜ்ரவேலு. இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி இருக்காரு இருக்காரு. வாங்க, பொட்டிய வாங்கிக்கடா. உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? வேதாரண்யத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கிறேன். கட்டுங்க, தாராளமா கட்டுங்க. அதுல பாருங்க சார், நானும் இன்ஜினியர் எம்பிபிஎஸ் தான். இஇ பிஇ பிஇ. அந்த சுந்தரமூர்த்தி இருக்காரு, அவருக்கு வர்ற கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஸ்கெட்ச், பட்ஜெட், பிளான் எல்லாமே நான் தான் போட்டு கொடுக்கறது. அந்த சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, தான் தான் போறதாக ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க கான்ட்ராக்ட என்கிட்ட கொடுக்குறீங்க. இல்லீங்க, அது ஏற்கனவே சுந்தரமூர்த்தி கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சுங்களே. பேசினா என்னங்க, 10 பொண்ணை பாக்குறோம், ஒரு பொண்ணை தானே கட்டிக்கிறோம். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே வச்சிருங்க, அவசரப்படாதீங்க. நான் கட்டின டாம் போட்டோவெல்லாம் கொண்டு வர்றேன். நீங்க பாத்தீங்க, அகன்றுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது நான் யாருங்கிறது. டேய், டாம திறந்து பொட்டி எடுத்துட்டு வா. என்னங்க இது? பொட்டியை திறந்து டாம் போட்டோ எடுத்துட்டு வா. எங்க இருக்குதுங்கறான்? இவனுக்கு டாம காட்டுறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். வாடா, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். பொட்டி பத்திரம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி எங்க தாய்மாமன். அப்படியா? வெரி குட். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனாரே, அவர்தான் எங்க அப்பா. வெரி குட் வெரி குட். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்க ஹோட்டல் பில்டிங் கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுக்க போறீங்களா? அப்படின்னு அவர் கேட்டாரு. தாராளமா கொடுங்க. வேலையில நிபுணர். அப்படியா? ஆமா. ஆனா பாருங்க, அவருக்கு ராசி சரியில்லைன்னு வர்றவங்கள உளுந்தடிச்சு ஓடிடுறாங்க. அப்படி என்ன தம்பி சொல்லிலோத ராசி? அதாவதுங்க, சொல்லுங்க. போன மாசம் ஒரு 2 மாடி பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து 200 300 பிள்ளைங்க நசுங்கி செத்ததா பேப்பர்ல வந்துச்சு பாருங்க. ஆமா. அந்த பில்டிங்க கட்டணும் எங்க அப்பா தான். அதுக்கப்புறம் ஒரு அணைக்கட்டு திறப்பு விழா அன்னைக்கே அஸ்திவாரத்தோட புடுங்கிட்டு 7-8 கிராமத்தையே அழிச்சிட்டு தான் ஜூஸ் வந்தது இல்ல, அந்த அணைக்கட்டை கட்டது எங்க அப்பா. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ராசி இதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுங்க, பாத்துருவோமே உங்க ராசி எப்படி இருக்குன்னு. நீ என் புள்ளையா? நீங்க அப்பானா நான் புள்ளதான். அடே, அருமையா அந்த பாத்தியை செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். 5 நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டியாடா. வாய மூடுங்கப்பா. மாமா தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு, அவருக்கே குழி தோன்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடே, தெண்டச்சோத்து பிண்டங்கிற பேரை மாத்துறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணண்டா. அதுக்காக மூட்டை தூக்குங்க, இல்லன்னா முடிச்சா வருங்க. உண்ட விட்டுக்கே 2 நடக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? பெரியவரு வரட்டுமே. அந்த வீடியோ படம் எடுத்திய எப்படி எடுத்த? ஆரம்பத்துல இருந்தே டமாசு. அப்பாவும் ரொம்ப தமாஷா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப டமாசுங்க. 3 பேருமே டமாசு. நீ தூக்கி போட்டு மிதிப்பேன். மூஞ்சிய பாரு, தொடப்ப மாதிரி ஒரு மீசை. இனிமே நாம சொத்தை கேட்கறதுக்கு யோகியதே இல்ல. எப்படிங்க போவோம்? அதுக்கு முன்னாடி நாம போட்ட திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கே சொத்தை எழுதி வாங்கிடலாம். செய்யலாம். அதுக்காக போனவனை இன்னும் காணாமே. ஆளை கொண்டு வந்தாச்சு. எப்படி? நீங்க நேர்ல வந்து பாருங்க, அம்மா அப்பாவுக்கு பொருத்தமான்னு. பாக்குறதுக்கு பணக்கார மாதிரி இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. உன்ன மாதிரி பரம்பரை பிச்சைக்கார மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஐயோ, நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். அல்ப கூமுட்ட விலகு வாடி. 2 ஹார்லிக்ஸ் திக்கா கொண்டு வா. ஏயா, வயித்துல மிஷினா வச்சிருக்க? இப்பதானே சாப்பிட்டேன். எனக்கு இல்லடா, என்ன தேடி 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு. உன்னை தேடி பெரிய மனுஷங்க. துப்புனதுதான் துப்புன, எனக்கும் திக்கா கொண்டு வா. எதிர்பார்த்திருக்கவே மாட்டியே. வாங்க 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 உட்காருங்க. ஊட்டோஜி பைட்டோஜி மச்சான் உட்காருங்க. மச்சான், உங்களை தேடி காஷ்மீர்ல இருந்து அல்வா வந்திருக்கு. இது வந்திருக்கு. உட்காருங்க. நமஸ்கார். நமஸ்கார். காஷ்மீர், மெட்ராஸ், மச்சான், பிபி, இது மனைவி. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்களேன். எங்களுக்கு பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடு தான்.
காஷ்மீருக்கு போய் ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள் தோட்டம்லாம் வாங்கி ரொம்ப சௌரியமா இருக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவருக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் MBA வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு என் சொத்தை பூரா 5 பேருக்கு எழுதி வச்சு என் பொண்ணையும் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவன் சுண்டக்கா சொத்து என் மச்சான் அவனுக்குன்னே ஒரு பொண்ணை வளர்த்து தான் சொத்து பூரா அவனுக்கே எழுதி வைக்க தயாரா இருக்கிறாரு, நீ போய் அவன் வேலையை பார்த்துக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? சொல்லையா நீ கேட்டதெல்லாம்? உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்தேன். இவருக்கு பெத்த பொண்ணு இருக்கும்போது வளர்த்த பொண்ணை கட்டுறவனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க சட்டம் இடம் கொடுக்குமான்னு கேட்டேன். இவர் இப்படி கேட்டாரா? அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஒயாவும் சட்டமும் விட்டமும் என் மச்சான் நினைச்சாருன்னா அவர் சொத்து பூரா என் பையன் பேருக்கு இப்பவே எழுதி கொடுத்துருவாருன்னு சவால் விட்டு கூட்டு வந்திருக்கேன். மச்சான் பத்திரத்தை எழுதிருமா? பேனா கொண்டு வந்துட்டுமா? பத்திரம் எழுதுறீங்களா? வந்திருக்கிறது அருமையான சம்பந்தம், உடனே முடிச்சிரு. என்ன மச்சான் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது அருமையான சான்ஸியா. என் சொத்து பூரா சேர்த்தா கூட 5 கோடி தேராது. இருக்கிறத எழுதி கொடுத்துருங்க மச்சான். அது எப்படியா முடியும்? முடியவே முடியாது. ஐயோ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே 3ஆம் மனுஷன் முன்னாடி அவர் சவால் விட்டு வந்திருக்காரு. நமக்குள்ள எல்லா வார்த்தையும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க ஏக்க ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். அது எப்படிமா முடியும்? அவர்தான் சொன்னாரு பெத்த பொண்ணு இருக்கும்போது வளர்ப்பு பொண்ணுக்கு எப்படி சொத்து எழுதி வைக்கிறது, சட்டம் இடம் கொடுக்குமான்னு. எதுக்கோ சட்டத்தை மாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு MP இருக்காரு, நம்ம வசதிக்கு தகுந்தபடி சட்டத்தை மாத்திக்குவோம். ஆமாண்ணே. ராஜபாட்டி சொக்கலிங்க இங்க வந்த? காஷ்மீர் ஆப்பிள் வாழாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? அட ஏங்க ஆப்பிள் வாழா நூப்பிள் வாழான்னு எங்க கிராமத்து கூத்தாடி பையவன் அவனை போய் என்னமோ. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுங்க. எங்க ஊர் நாடகத்துல இவன் தாங்க அயன் ராஜபாட். சினிமா ஆசையில பட்டந்து கூடாண்டான். உட்காந்து கலை குட்டி இவளை ரத்தனாப்பா வச்சிருந்தான். இந்த பையன் எப்படியா பிடிச்சான்ட்டான்? ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. சத்தியம் என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும் மச்சான். கொஞ்சம் இருக்க. ஏண்டா நாடகக்காரங்க பணக்காரங்க மாதிரி நடிச்சு என் பையனை தள்ளிட்டு போலான்னு பாத்தீங்களா? போ இப்ப உங்களை நீங்க சும்மா இருக்க மச்சான். அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. என்ன மச்சான் அவங்கள போக சொல்லிட்டீங்க? போலீஸுக்கு போன் பண்ணி அவங்கள உள்ள தள்ளணும். ஐயா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஓடியாங்க. ராதா கொடைக்கானல்ல வந்துருச்சு. வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. குழந்தை இதெங்க கிடைச்சது உனக்கு? கொடைக்கானல் மலையில கண்டெடுத்தேன். கொடைக்கானல் என்ன இமயமலைக்கு போனாலும் அங்கேயும் உனக்கு குழந்தை கிடைச்சிடும். வா 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 வா. பாத்துக்கா ஜாக்கிரதையா இருங்க. என்னது எல்லாம் தலை திருப்பிக்கிட்டு? என் பாட்டி ஆரத்தி எடுக்கிறேன்ல? எடுக்கிறேன்டாப்பா எடுக்கிறேன். சீக்கிரம் ஆரத்தி எடுத்துதானே ஆகணும். எல்லாருக்கும் நான் தானே எடுக்கணும். எடுக்கிறேன் எடுக்கிறேன். எடுத்தாச்சுடாப்பா. பாட்டிக்கு வெயில் தாங்கல. வா. நீ ஏன் நிக்கிறீங்க? சொத்து போச்சு.